ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் அட்டைன் பண்ணுறதுக்கு வெறும் நம்ம கஷ்டப்பட்டால் மட்டும் போகாது, நம்மளுக்காக நம்ம பணமும் உழைக்கணும். இப்போ பணம் வளர்க்குறது எப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் அவசரப்பட்டு ஓவர் நைட்டில் ட்ரேடிங்கில் காசு பண்ணணும்னு நினச்சவங்க அடிக்கடி சீக்கிரமாகவே காசை இழப்பான். ஆனால் நிரந்தரமாக கண்டினியூஸாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க லாங் டேர்மில் பெரிய பணக்காரங்களா. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது எப்படிங்கிறது ஒரு சிம்பிள் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்? ஒன் சிம்பிள் எக்ஸாம்பிள் இஸ், உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பவர் ஆஃப் கம்பவுண்டிங் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும். ஃபர்ஸ்ட் இப்போ பவர் ஆஃப் கம்பவுண்டிங்னா எப்படின்னா, இப்போ இந்த சிச்சுவேஷன் எடுத்துக்கோங்க. மாசத்துக்கு ஒரு 10,000 ரூபாய் நீங்கள் சேவ் பண்ணுறீங்க. அந்த 10,000 ரூபாயை நீங்கள் கண்டினியூஸாக ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த வருஷம் 10,000 ரூபாய், அடுத்த வருஷம் உங்க சம்பளம் இன்க்ரீஸ் ஆச்சா 11,000 ரூபாய், அந்த மாதிரி 10% இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டு. இப்போ உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. 1 சேஃப் ஆப்ஷன் 6% இருக்கு. 2 growth ஆப்ஷன், அது 12% ரிட்டர்ன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், 10,000 ரூபாய் எஸ்ஐபி 10% எவ்ரி இயர் இன்க்ரீஸ் பண்றீங்க, 6% எஃப்டில போட்டீங்கன்னா உங்களுக்கு 40 வருஷத்துல 10 கோடி ரூபாய் தான் வேல்யூ. இன்னியோட மதிப்பு அது 1 கோடி. அதுவே ஒரு 12% ரிட்டர்ன்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 40 வருஷத்துல 40 கோடி ரூபாய் இருக்கும். இன்னியோட விலை மதிப்பு அது கிட்டத்தட்ட ஒரு 4 கோடி ரூபாய். ஆனா நீங்க ஜஸ்ட் 15% ரேட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 40 வருஷத்துல 70 கோடி ரூபாய் இருக்கும். இன்னியோட விலை மதிப்பு 7 கோடி ரூபாய். மில்லியனர். சோ ஒரு பர்சன்ட்ல அது கம்பவுண்ட் ஆகும்போது உங்களோட பணம் லாங் டேர்ம்ல பெருசா பெருகும். இதுதான் பவர் ஆஃப் கம்பவுண்டிங். இந்த பவர் ஆஃப் கம்பவுண்டிங் நம்மளுக்கு புரிஞ்சிடுச்சா? அடுத்தது எவ்வளவு பணம் ஒரு மாசத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணும்? ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு மாசத்துக்கு நீங்க சப்போஸ் 50,000 rupees சம்பாதிக்கிறீங்க. இந்த 50,000ல 50% உங்களோட சராசரி நீடுகள், உங்க ஹவுஸ் ரெண்ட், டிரான்ஸ்போர்ட், எலக்ட்ரிசிட்டி, போன், இந்த மாதிரி நீட்ஸுக்கு டேக் கேர் பண்றதுக்கு 50% ஒதுக்கி வச்சிருங்க. அப்பனா 25,000 rupees. மிச்ச 25% நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட பார்ட்டி, என்ஜாய்மெண்ட் வித் ஃப்ரெண்ட், வேணுங்கிற ஷாப்பிங், இதெல்லாம் பண்ணணும். மிச்ச 25% which is 12,500 rupees, சும்மா கணக்குக்கு ஈஸியா ஒரு 10,000 rupees வச்சுக்கோங்க, should be going into savings and systematic investment plan. Systematic investment plan னா என்ன அப்படிங்கறத உங்களுக்கு டீடைலா சொல்றேன். SIP னா ஒரு மாசமும் உங்களுக்கு எவ்வளவு பணம் சேவ் பண்றீங்களோ அதை நீங்க இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் பேரு SIP, Systematic Investment Plan. Now நம்ம இந்த அமௌண்ட்டை 2 விதத்துல யூஸ் பண்ணலாம். ஒன்னு, நம்ம ரொம்ப சேஃபா இருக்கணும்னு நினைச்சோம்னா ஆர்பிட்ராஜ் ஃபண்ட்ஸ் இல்ல ஃபிக்ஸ்ட் டெபாசிட் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 6% வரும். ஆனா டென்ஷன் கிடையாது. ஆனா உங்களுக்கு அந்த 12% growth வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா you should invest in simple nifty index funds or flexi cap funds. எப்படி 12% வரும் நீங்க கேட்கலாம் என்கிட்ட. சிம்பிளுங்க. இந்தியாவோட எக்கானமி 6ல இருந்து 7% வளரும். இன்ஃப்ளேஷன் ஒரு 6%, 12.5% இந்த ரேட்ல க்ரோ ஆகும். இதோட ப்ரூஃப் என்னன்னா, நிஃப்டியோட கன்சிஸ்டன்ட் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 12.5% CAGR இருக்கு. இந்த ரேட்ல உங்க பணமும் வளரும். நான் சொன்ன இந்த ஆப்ஷனை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா 10,000 ரூபாய் 40 வருஷத்துல எவ்ரி இயர் ஸ்டெப்பிங் அப் பை 10%ல your money will become 40 crore in value. இன்னியோட மதிப்புல you will be 4 crores. பெரிய விஷயம். Now இதையே கொஞ்சம் பெட்டரா எப்படி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க asset allocation அப்படிங்கறத பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு ரிஸ்க்கும் எடுக்கக்கூடாது, அதே சமயத்துல க்ரோ ஆகாமையும் இருக்கக்கூடாது. அசெட் அலோகேஷன்னா என்ன? சப்போஸ் நீங்க ஒரு 25 years ஏஜ் வச்சுக்கோங்க. 25 years ஏஜ்னா 25% of your money should go into safety funds. 75% of your money should go into growth funds. 75% of your money should go probably into flexi cap, multi-asset, and the many funds. 25% of your money in the government bonds, debt funds, arbitrage funds, idhula podum. Idhula pottengana ungalku enna agum? Market wilda kuda and the 25% safer. But next year you become 26 years old. Apana 26% should go into safety funds, 74% will go into risky. Ipo vaisanavanga eppadi invest பண்ணுவாங்க? Around 60 yearsல 60% of the money will be in safety funds, 40% will go in growth funds. அடுத்து எல்லாருமே SIP மட்டும் தான் யோசிக்கிறாங்க. Suppose உங்களுக்கு ஒரு lump sum amount வருது, or you have around 40 to 50 lakhs of money to invest or 5 lakh money to invest. நீங்க ஒரு போனஸ் வாங்குறீங்க. Any of these money should be invested by STP, Systematic Transfer Plan. Suppose உங்களுக்கு 4 லட்சம் ரூபாய் போனஸ் வந்ததுன்னா 4 மாசத்துல ஒரு மாசமும் 1 lakh போடுங்க. இது போட்டீங்கன்னா என்ன ஆகும்? மார்க்கெட் சப்போஸ் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு ஒரு நடுவுல ஒரு மாசத்துல கீழே விழுந்ததுன்னா உங்களுக்கு நிறைய ஷேர்ஸ் கிடைக்கும். ஸோ உங்களோட ஆவரேஜ் பிரைஸ் கொஞ்சம் சீப்பா கிடைக்கும். அதே மாதிரி SWP இதுல வித்ட்ரா பண்ணும். இப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, உங்க காசு கொஞ்ச நாள் கழிச்சு
நல்ல பெருசா வளர்ந்துடுச்சு. ஒரே சமயத்துல மார்க்கெட்ல இருந்து எடுக்கக்கூடாது. ஏன்னா பணக்காரங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போ மார்க்கெட் மேல போகும் கீழே போகும் தெரியாது. they will try to average out. இப்போ சப்போஸ் உங்களுக்கு 10 லட்சம் ரூபாயை வெளியில எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க, 5 மாசத்துல 2 லட்சம் ரூபாயா வெளில எடுப்பீங்க, இல்ல 4 மாசத்துல 2 லட்சம் ரூபாயா வெளில எடுப்பீங்க. இதுக்கு பேர் தான் சிஸ்டமேட்டிக் withdrawal plan. இதனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு ஹையர் ஆவரேஜ் பிரைஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் இந்த எஸ்டிபி எஸ்டபிள்யூ வச்சு ஒரு விளையாட்டு சொல்லிட்டா உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு வந்து ரியல் எஸ்டேட்ல நிறைய பேர் வந்து ரெண்டல் இன்கம்காக இன்வெஸ்ட் பண்றாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல ரியல் எஸ்டேட்டோட பெட்டர் ரிட்டர்ன் காமிக்கிறதுக்கு இப்போ ஒரு கால்குலேஷன் காமிக்கிறேன். நம்மளுக்குலாம் ரியல் எஸ்டேட்லாம் ரொம்ப ஆசை இல்லையா? சப்போஸ் ஒரு ரியல் எஸ்டேட்டுக்கு வந்து ஒரு 45 lakhsக்கு நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, உங்களுக்கு எவ்வளவு ரெண்டல் கிடைக்கும்? மாசத்துக்கு ஒரு அரௌண்ட் 16,000 15-16,000 கிடைச்சா பெருசு. ஆனா அது க்ரோ ஆகிற ரேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 8% தான் க்ரோ ஆகும். இதையே வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா நீங்க இன்டெலிஜென்ட்டா இன்வெஸ்ட் பண்ணலாம். 45 லட்சம் ரூபாய்க்குலாம் வீடு கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் இந்த காலத்துல. எல்லாமே 1C கேட்கறாங்க. ஸோ நீங்க வந்து சப்போஸ் 5 வருஷம் நீங்க 75,000 SIP போடுறீங்க, டோட்டலா நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 45 lakhs. For the next 40 years you can get 30,000 rupees rental income. Not வெறும் 30,000 every year. First yearல you will get 31,000, second yearல you will get 33,000, next yearல 35,000, இந்த மாதிரி 40th yearல 2,22,000 rental income தான் உங்களுக்கு. இதுதான் பவர் ஆஃப் கம்பவுண்டிங். அண்ட் நீங்க எந்த ரேட்ல கம்பவுண்ட் பண்றீங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ரியல் எஸ்டேட்லாம் பாத்தீங்கன்னா உங்க பணம் வந்து லாக் ஆயிடுச்சு, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல அடுத்த நாள் வித்ட்ரா பண்ணலாம். ஸோ சின்ன பணமும் இன்வெஸ்ட் பண்ணலாம், அதுல இருந்து ரெண்டல் இன்கமும் பார்க்கலாம். இன்வெஸ்டிங்கிறது ஒரு விளையாட்டு. இட்ஸ் ஆல் அபவுட் நம்பர்ஸ். நீங்க புரிஞ்சுட்டு விளையாடினா நீங்க கிங்கு, அது புரியாம விளையாடினா நீங்க தொத்தனா தான்.